ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர். சங்கீதம் 45 வசனம் 11. பாருங்கள், இந்த இடத்துல ராஜா, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். யாருடைய அழகில் பிரியப்படுவாரா ராஜா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்கள். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், மகளே மகனே, நீ செவி என்னிடமாய் சாய்த்து உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். நீ உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, உன் ஜனத்தை மறந்துவிடு, என்னை நீ முழுமையாய் சார்ந்து கொள். மறந்து விடுனா அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துடும் இல்லை, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இல்லை, உன் ஆண்டவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. நீ ஆண்டவரை பணிந்துக்கொள், உன் ஆண்டவரை நீ பணிந்துக்கொள், அப்பொழுது அவர்தான் உன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, அப்போது உன் அழகில் அவர் பிரியப்படா. என்ன அழகு! உலக பிரகாரமான சரீர அழகு கிடையாது. நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழும்போது, அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவியை சாய்த்து சிந்தித்து அதன்படி நடக்கும்போது அதுதான் அழகு. கர்த்தரை அறிகிற அறிவே நமக்கு அணிகலன்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அலங்கரிப்பாய் இராதபடி உள்ளான அலங்கரிப்பு நமக்கு அலங்கரிப்பாய் இருக்கும். பாருங்க, நீதிமொழிகள் 31:30 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, சௌந்தரியம் எவ்வளோ பணம் வசதி இருந்தாலும் எல்லாம் வஞ்சனை, எல்லாம் மாயை, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அழகு கூட வீண். உலக பிரகாரமான அழகாக இருக்கிறாங்க, இவங்க அழகாக இருக்காங்க, அது கிடையாது, அதெல்லாம் வீண். ஒரு நிமிஷத்தில் நம்முடைய அழகெல்லாம் என்ன ஆகிடும்? அது மாயையாய் காணப்படுகிறது, அதெல்லாம் மறைந்து போகுது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். ஸ்திரீயாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படணும், அப்போ தான் நம்ம புகழப்படுவோம். பார்த்தீங்கன்னா, அதில் தான் ராஜா அந்த அழகில் தான் பிரியப்படுவார். உள்ளான அழகு காணப்படணும். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயையை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவர். பார்த்தீங்களா, உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவளுடைய பொற்சரிகையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். ராஜகுமார்த்தி பூரண மகிமை உள்ளவள்னு போட்டு பார்த்தீங்களா, பூரண அழகுள்ளவள் கிடையாது, பூரண மகிமை உள்ள, அப்படிப்பட்ட அழகில தான் அவர் பிரியப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக உலக பிரகாரமான அழகெல்லாம் மாயையாயிருக்கு, ஒரு நாள் அது மறைந்து போகும். ஆண்டவரை அறிகிற அறிவு தான் நமக்கு அழகாய் காணப்படுகிறது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனே புகழப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மேலே கர்த்தர் பிரியம் வைக்கிறார். இந்த எண்ணத்தோடு நாம் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்குறப்பா. கர்த்தாவே, எங்களுடைய அழகு உம்மை சார்ந்து இருப்பதே அழகு ஆண்டவரே. நீ சொல்லுவதே நாங்கள் எங்கள் செவியை சாய்த்து கேட்பதே அழகு ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து உமக்கு முதலிடம் கொடுப்பதே அழகு ஆண்டவரே. அந்த அழகு மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறதே அழகாய் காணப்படுகிறது. இந்த அழகையெல்லாம் நாங்கள் கொண்டு அந்த அழகிலே நீர் பிரியப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பல உலக பிரகாரமான அழகெல்லாம் வீண் மாயை எல்லாம் மறைந்து போகும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே
ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷம் அடைகிறாள். யோவான் 16:21. இன்றைய கேள்வி: இயேசு சீஷர்களிடத்தில் எப்படிப்பட்ட காலம் வரும் என்று சொன்னார்? இயேசு சீஷர்களிடத்தில் எப்படிப்பட்ட காலம் வரும் என்று சொன்னார்?